ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அடிக்கடி உன் மனசில் தனியாக இருப்பதாகவும் தவித்து இருப்பதாகவும் நினைக்கிற. எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போதுன்னு நினைக்கிற. உன் எண்ணம் தவறானது என் செல்லமே. இப்போதுதான் உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தின் தொடக்கத்தில் இருக்க. வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் நீ தனியாக நடந்து செல்லும்போது மட்டும்தான் உன்னுடைய சக்தியையும் பலத்தையும் உன்னால் உணர்ந்துக்க முடியும். அதுக்காக தான் இப்போது இந்த தனிமையை உனக்கு கொடுத்துருக்கேனே தவிர இது ஒன்றும் உனக்கான தண்டனை கிடையாது. இது ஒன்றை உன் வாழ்க்கையில் நீயே உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கூட இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் என்றதையும் சரியாக தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. நான் உன் கூட இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இந்த உலகமே உன் கூட உனக்கு துணையாக வரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ நம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடையும் இந்த வாழ்க்கை பயணத்தை என் துணை கொண்டு தொடங்கு. உன்னுடைய தனிமையவே உன்னுடைய சக்தியாகவும் உன்னுடைய பலமாகவும் மாற்ற உன்னால் முடியும். நீ எப்பவுமே உற்சாகமாக இருக்கும்படி உனக்கு உறுதுணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். நீ முழு நம்பிக்கையோட உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கும்போது எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நானே முடிச்சு தருவேன். நீ மனிதர்கள் மீது வச்ச பந்தமும் பாசமும் எல்லாமே இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சு போகட்டும். இந்த வராகி அம்மா மேலே நீ வைக்கக்கூடிய பாசங்கிறது 7 ஜென்மங்களும் உனக்கு தொன்று தொட்டு தொடர்கதையாக உனக்கு துணையாக இருக்குங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. யாருமே துணைக்கு இல்லாமல் நீ தனியாக நின்னாலும் தனித்துவமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெறும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். யாராவது உன்னை தூக்கி போட்டால் துவண்டு போகாத, ஒதுக்கி வச்சா ஒடுங்கி போகாத. உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் நெஞ்சத்தை திறந்து வை. மனசில் இருக்க வஞ்சகத்தை எல்லாம் மறந்துவிடு. மனிதர்கள் யாராவது உனக்கு கெடுதலோ தீங்கோ செஞ்சாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கணுன்ற அந்த எண்ணமே உனக்குள்ள வர வேண்டாம். உன் உள்ளத்தை திருத்திக்கோ. உன் உடலை வருத்தி கொள்ளாதே. நெஞ்சம் முழுவதும் அன்பை வச்சுக்கிட்டு எல்லாமே நல்லதாக நடக்குன்ற நம்பிக்கையை நீ சுமக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ அமைதியோடு இருப்பது தான் உன்னை நோக்கி வரும் எல்லா கேள்விகளுக்கும் சிறந்த பதிலாக இருக்கும். நீ புன்னகையோடு இருப்பது தான் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் நல்ல எதிர்வினையாக இருக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னுடைய உண்மையான உழைப்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? தைரியமாக இருக்கும்போது உனக்கு நிறைய சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் அத்தனையும் தாண்டி நீ சாதனை படைக்கும் காலமும் சீக்கிரமாக வந்துடும். இந்த வராகி அம்மா என்னுடைய கடமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இரு. முழு மனசோட என்னை சரணடைஞ்சா எந்த சிக்கலும் உன் வாழ்க்கையில் வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே. சோதனைகளையும் துயரங்களையும் சந்தித்த உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் வழிகாட்டுவேன். நீ அமைதியாக இருந்தினாலே இனி எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வராகி அம்மாவின் அன்புக்காகவும் அருளுக்காகவும் ஏங்கிக்கிட்டு இருக்க உனக்கு நிரந்தரமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாதது. எப்போ வேணும்னாலும் அது மாறிடலாம். உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்க திடீர்னு உன் கூட சண்டை போட்டு பேசாமல் இருப்பாங்க. நல்லவங்களாக நடந்துக்கிட்டவங்க திடீர்னு உனக்கு எதிரியாக கூட மாறி போவாங்க. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையுமே நீ ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு. ஆனால் இந்த வராகி அம்மா மட்டும் எப்போதும் எல்லா நாளும் என்றென்றும் உன் மேலே பாசமாக மட்டும்தான் இருப்பேன். நீ ஓடி ஓடி எவ்வளவு கோடி சேர்த்தாலும் சரி, உன் தாய் உன்னை பாசமாக வளர்த்த கடனையும்
உன் தந்தை உன்னை வளர்த்து ஆளாக்குன கடனையும் உன்னால் திரும்பி அடைக்கவே முடியாது. அவங்க உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கெல்லாம் நீ பதில் செய்யணும்னா அவங்க இருக்கிற வரைக்கும், அவங்க ஆயுட்காலம் முழுவதுக்கும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க பழகு. நல்லவங்க கெட்டவங்கன்னு உன்னை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் நீ பழகலாம். ஆனால் எப்படி இருக்கணுன்றதை நல்லவங்க கிட்ட கற்றுக்கோ, எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத கெட்டவங்க கிட்ட கற்றுக்கோ. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம அதை மறந்துட்டு உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு. அவமானப்படுத்தினவங்க முன்னாலேயே உனக்கான வெகுமானத்தை நான் தந்து உன் வாழ்க்கையில் உன்னை பகுமானத்தோட பலவித பேரும் பெருமைகளும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழும்படி நிச்சயமாக நான் செய்வேன் என் செல்லவே. நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேனோ, எனக்கு யாரை பிடிச்சிக்குதோ அவங்களுக்கு தான் நல்ல குணங்களை பரிசாக கொடுப்பேன். நான் யாரையாவது வாழ்க்கையில் அழிக்கணும்னு நினச்சேன்னா அவர்களுக்கு ஆணவத்தை கொடுத்துருவேன். ஆணவமும் அகங்காரமும் ஒரு மனிதனை அழிவில் மிதக்க விட்டுடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நல்ல குணங்களோட நல்ல பிள்ளையாக நீ வாழ பழகு. அம்மாவுடைய நல்ல குணம் என்னன்னு உனக்கு தெரியும். உங்கள் அம்மா ரொம்ப அப்பாவியா அமைதியா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பொறுமையாக பக்குவமாக நடந்துக்கிட்டவங்க. அதே போல் உன்னை அப்பா கிட்டேயும் நல்ல குணம் நிறைய இருந்தது. உன்னை பெற்றவங்க கிட்ட இருந்த நல்ல குணங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதன்படி உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் உயர்ந்ததாக மாறிடும். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவின் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும், மற்ற எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடுவேன் செல்லமே. நீ சிந்தின கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மனிதர்களுக்கு வேணும்னா வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மாவுக்கு உன்னுடைய வலியும் வேதனையும் எப்படிப்பட்டதுன்னு நல்லாவே தெரியும். அதனால் நீ கவலைப்படாமல் பொறுமையாக பக்குவமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இருப்பதையும் உன் வாழ்க்கையில் கிடைச்சதையும் அப்படியே ஏற்றுக்கோ. இழந்ததையெல்லாம் விட்டுடு. இதுவரைக்கும் நடந்ததை உன்னால் மறுக்க முடியாது. இப்பொழுது நிகழ்வதையும் இது வேணாம், இது எனக்கு பிடிக்கல, இது நடக்கக்கூடாதுன்னு உன்னால் தடுக்க முடியாது. இனி நிகழப்போவதையும் நிறுத்த முடியாது தானே. ஆனால் எல்லா நிகழ்வுகளையும் இனி நல்ல விதமாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ விரும்புனது உனக்கு சீக்கிரமே கிடச்சிட்டா அதை ரசிக்க மறந்து வெறுக்க தொடங்கிடுவேன்தான் சில விஷயங்களை காத்திருக்க வச்சு உன் கைகளில் கொடுக்குறேன். நிச்சயமா நீ காத்திருந்ததற்கு பலனாக தான் எல்லா அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ அனுபவிக்கிற கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் நீ படுற போராட்டத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன்னு என்னை நம்பு. கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உனக்கு வரவேண்டியதெல்லாம் வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டாலே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நிகழ்வுகளையும் எந்த மாற்றமும் இல்லாமல் நீ நினச்சது போல் நடத்தி முடிச்சிருவேன். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் கண்டதையும் நினச்சி குழம்பிக்கிட்டே இருக்காத. உனக்கு துணையாக எது வந்தாலும் யார் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோ. அது வர்றதுக்கு முன்பாக சில விஷயங்கள் கிடைப்பதற்கும் நடப்பதற்கும் முன்பாக ஏன் நடக்கலை ஏன் கிடைக்கலன்னு கவலைப்படவோ குழப்பமடையவோ வேண்டாம். எதை எப்போ உன் கைகளில் சேர்க்கணும்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். உனக்கான இடத்தை தேடுவது வாழ்க்கை கிடையாது. உனக்கான உலகத்தையே நீ உருவாக்குவது தான் வாழ்க்கை. உனக்கு பிடிச்ச விஷயங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ உன் வாழ்க்கையை செழித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு சிறப்பாக செஞ்சு தருவேன். நீ என்னை தஞ்சமடைஞ்ச பிறகு இனி யாரை தேடியும் எதுக்காகவும் போகணுன்ற அவசியமில்லை. உன் நிலைமைய நீ நினைச்சதை விட சிறப்புமாய் மற்றும் சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். என்ன ஆகுமோ காரியத்தில் நீயே வியக்கும்படி உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்குறேன். எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்.
பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே சாத்தியமாகும் என் செல்லமே. பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதும் தப்பு, அவங்களாவே உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு நீ காத்திருக்கிறதும் தப்பு. ஏன்னா எல்லா இடத்திலும் எல்லாரும் உண்மையை தானாகவே புரிஞ்சுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. சில விஷயங்களை நீ எடுத்து சொன்னால் மட்டும்தான், பேசி புரிய வச்சா மட்டும்தான் புரியுன்ற சூழ்நிலையும் இருக்கும். அதனால் தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு சில விஷயங்களை நீயே உட்காந்து அமைதியாக பொறுமையாக பேசி எடுத்து சொல்லி முடிவுக்கு வர முயற்சி செய். உன்னை புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும்னு பொறுமையாக இருக்காம சில விஷயங்களை பேச வேண்டிய நேரத்தில் பேசவும் தயாராக இருந்தது என் செல்லமே. பகல் பிரிந்து போனால்தான் இரவு வரும், இரவு முடிஞ்சு போகும்போது தான் பகல் வரும். அதே போல துன்பத்தில் வாழ்ந்து உழன்று கொண்டிருக்கும் உனக்கு துன்பத்தை பிரித்து வச்சுட்டு இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். மனிதனுடைய வாழ்க்கையில் வலிகளும் வேதனையும் எல்லாருக்கும் இருந்தாலும் அதில் மருத்துவங்கிறது உடல் வலியை மட்டும்தான் போக்குறதா இருக்கே தவிர மனசில் வரக்கூடிய வலியை சரி செய்ய இன்னும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கவே இல்லை தானே. ஆனால் உன் மன வலியின் வேதனையை போக்குறதுக்கும் உன் வலியின் தீவிரத்தை குறைப்பதற்கும் இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் மனசு ஏங்கி தவிக்கிற, கவலைப்படுற, வருத்தப்படுற அத்தனை விஷயங்களையும் சரி செய்யும் மருந்தாக இந்த வராகியம்மா நான் இருந்து நீயே ஆச்சரியப்படும்படி எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷங்களை நிச்சயமாக தருவேன். நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன் மனசில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு முடிச்சு தர்றேன். எல்லாமே கைவிட்டு போகுதே நினச்சி கவலைப்படாத. எதை எப்போ எப்படி நடத்தணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். மரத்தில் இருக்க இலைகள் எல்லாம் காஞ்சு உதிர்ந்து போன பிறகு மறுபடியும் புது துளிர்விட்டு இலைகள் வளர்வது போல உன் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரமே எல்லாமே மறுபடியும் நல்லபடியாக நடக்க தான் போகுது. மரத்தில் இருந்த இலைகள் உதிரும்போது மரம் வருத்தப்படாது. இது இலையுதிர் காலம், இதற்கு பிறகு வசந்த காலம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் மனிதனாகிய நீயும் இது கஷ்டகாலம், சீக்கிரமே இந்த துன்பகாலமெல்லாம் முடிஞ்சு போய் இன்ப காலம் உன் வாழ்க்கையில் வரும்னு எதிர்பார்த்து காத்திரு. என் ஆசீர்வாதத்தோடையே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன்.